நாளின் செய்யும் வினிதானின் செய்யும் என நாடி வந்த கோளின் செய்யும் கொடுங்கூற்றின் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது வார ராசி பலன்களை சொல்ல இருக்கிறோம். வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஏப்ரல் 25 முதல் மே 1ஆம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய ஒரு வாரத்திற்கு பலன்களை 12 ராசிகளுக்கும் பார்ப்போமா? இப்பொழுது நாம் விருச்சிக ராசியை பார்க்க போகிறோம். விருச்சிக ராசி காலபுருஷ தத்துவப்படி 8வது ராசி. ராசிநாதன் 4ஆம் இடத்துல போய் அமர்ந்திருக்கிறார். இது நாள் வரைக்கும் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் ஏகப்பட்ட பிரச்சனைகளை அனுபவிச்சிருந்தீங்க. இப்போ ராசிநாதன் நல்ல இடத்துல இருக்கிறார். 2க்கும் 5க்கும் உடைய குரு பகவான் அமக்கலமாக 5ஆம் இடத்துல ஆட்சி நிலையில் இருக்கிறார். 6இல் ராகு அஷ்டலட்சுமி யோகம். இப்படி பலவாறாக இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் ரொம்ப அமக்கலமாக இருக்குங்க. ராசிநாதன் 4ஆம் இடத்துல இருக்கிறதால இது நாள் வரைக்கும் வீடு விற்கலை அப்படின்னு வருத்தப்பட்டு இருந்தவங்களுக்கு நல்ல விலைக்கு வீடு விற்கும். கடன் காட்சிகள் கொடுத்து மீதியாக தான் சொத்து பத்து வாங்கக்கூடிய ஒரு சூழல் அமைகிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 4ஆம் இடத்துல சுக்கிரனும் இருக்கிறார். அப்போ 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தால் வண்டி வாகனங்கள் கூட வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு சிலருக்கு ஏற்படும். புதுசாக பழசை விற்றுட்டு புதுசு வாங்கக்கூடிய ஒரு நிலை. 2ஆம் இடத்து அதிபதி 5இல் ஆட்சி நிலையில் இருக்கிறதால பணம் அதாவது பணவரவு பொருள் வரவு திருப்திகரமாக இருக்கும். குடும்ப மேன்மை பொருளாதார மேன்மை இருக்கும். குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் நிச்சயமாக ஏற்படும். வாக்கு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல அற்புதமான ஒரு வாரமாகத்தான் இது அமைகிறது. 2ஆம் இடம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறதால பணவரவு ரொம்ப அதிகரிக்கும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்ல வருமானத்தை கிடைத்து சந்தோஷமாக பூரிப்பாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு நிலை. அடுத்தது உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாம் 100% வெற்றியை பெற்று சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த முயற்சி ஸ்தானம் விபரீத ராஜயோகத்தை சனி பகவான் தர இருக்கிறார். நல்ல அற்புதமாக நீங்கள் முயற்சி செய்யுங்கள், நல்லதே நடக்கும். 5ஆம் இடத்தில் 5 குடையவன் ஆட்சி. குலதெய்வத்துடைய அனுகிரகம் பூரணமாக கிடைக்க பெறுவீர்கள். ரிஷிகள் முனிகள் குருமானுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக உண்டு. உயர்கல்வி படிக்கக்கூடிய அன்பர்கள் நல்லா படிப்பாங்க. அதுவும் வெளிநாட்டில் படிக்கக்கூடிய அன்பர்கள் சிறப்பாக படிப்பாங்க. அதே நேரத்தில் பிள்ளைகளால் பெருமிதம் அடையக்கூடிய உன்னதமான ஒரு காலகட்டம் என்று சொன்னால் மிகையாகாது. 6ஆம் இடத்துல உங்களுக்கு ராகு பகவான் இருக்கிறார். அஷ்டலட்சுமி யோகத்தை தரக்கூடிய ஒரு நிலை. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த விருச்சிக ராசிக்கு இந்த வாரம் ரொம்ப ரொம்ப அமக்கலமாக இருக்குங்க. 10ஆம் இடத்து அதிபதி 6இல் இருக்கிறார். 6இல் இருந்தாலும் இருப்பது நல்லது தான் என்றாலும் ராகுவோடு இணைஞ்சிருக்கிறதால இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் அதாவது அரசாங்க ஊழியர்களாக இருப்பின் எச்சரிக்கையோடு பணியாற்ற வேண்டும். உங்களுக்கு தேவையில்லாதவங்க அதாவது விரோதியாக இருக்கிறவங்க யாராவது தேவையில்லாமல் போட்டு கொடுத்து உங்களை சிரமத்துக்கு உள்ளாக்குவார்கள். கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு செயலாற்றுங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே நேரத்தில் அரசியல்வாதிகளுக்கு கூட மேலிடத்தில் செல்வாக்கினை கொஞ்சம் கொஞ்சமாக இழக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது. விழிப்புணர்ச்சியோடு செயலாற்றுங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்து அதிபதி 4இல் அதாவது ராசிநாதனும் 7 கொடியவனும் சுகஸ்தானத்தில் இருக்கிறாங்க. அற்புதமாக இருக்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து சந்தோஷமாக பூரிப்பாக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதே நேரத்தில் நட்பு வட்டாரங்களால் நல்லதே நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. 9ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். இது நாள் வரைக்கும் 9ஆம் இடத்தை சனி பகவான் பார்த்திருந்தார். இப்போது சனி பகவான் பார்த்தாலும் குரு பார்வை கோடி நன்மையை அளிக்கக்கூடிய ஒரு நிலை.
இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் வெளிநாட்டு பயணம் நீங்கள் செல்வதாக இருந்தால் தாராளமாக போகலாம். நல்லதே நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. தந்தையால் அனுகூலம், தந்தை வழி சொந்தங்களால் ஆதாயம், பாக்கிய நிறைவை பெறுகிறீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது. 10ஆம் இடம் அப்படின்னும் பொழுது 10ஆம் இடத்தை இடத்து அதிபதி எங்கே இருக்கிறார் அப்படின்னா அவர் போய் 6ஆம் இடத்துல ராகுவோடு இணைஞ்சு இருக்கிறதால சொந்த தொழில் பண்ணுறவங்க, அரசு உத்தியோகம் செய்யக்கூடிய அன்பர்கள் இவங்கெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் வேலை பார்க்கணும் இந்த வாரம். மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். எண்ணிய செயல் ஈடேறுதல், எல்லாம் லாபமாக மாறுதல், தொட்டதெல்லாம் தொடங்கும், தொடாததெல்லாம் கூட தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டம் வந்தாச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது 6ஆம் இடத்துல ராகு இருந்தாலே உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் எழுந்து கொண்டே இருக்கும், வந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த 12ல் கேது இருந்தால் என்ன ப்ராப்ளம் அப்படின்னாக்கா தூக்கம் வராதுங்க. ஆனால் பாசிட்டிவாக என்னன்னா தெய்வ கடாட்சம் கண்டிப்பாக உண்டு, தெய்வீக காரியங்களுக்கு சென்று வருவீர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மொத்தத்தில் இந்த விருச்சிக ராசிக்கு இந்த வாரம் ரொம்ப ரொம்ப அமக்கலமான ஒரு வாரம். பணப்புழக்கம் அதிகரிக்கும், பொருளாதார மேன்மை இருக்கும், குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் இருக்கும். பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் ரொம்ப ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்து அவங்களால நீங்கள் பெருமிதம் கொள்ளக்கூடிய உன்னதமான ஒரு காலகட்டமாக இது அமைகிறது. முயற்சி ஸ்தானாதிபதி நல்ல நிலையில் இருப்பதால் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் யாவும் 100% வெற்றி வாய்ப்பினை பெறும். மொத்தத்தில் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் அமக்கலமான வாரம். நீங்கள் முருகப்பெருமானை வணங்குங்கள், சக்கரத்தாழ்வாரை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.